வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிலும் நம்மளுடைய கால் பாதங்களை நம்ம ஆரோக்கியமாக பலமாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். 60 வயதிலுமே நம்மளுடைய பாதங்கள் மற்றும் எலும்புகளை நம்ம பலமாக வைத்துக்கொள்ள முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும். தாதுக்கள், முக்கியமாக கால்சியம், குறிப்பாக விட்டமின்கள், புரதம் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுக்க வேண்டியது அவசியம். ஏன்னா வயது கூடும்போது தசைகளினுடைய வலிமை குறையும், நரம்புகளுடைய வலிமை குறையும், எலும்புகளுடைய வலிமை குறையும். ஸோ அதை ஆரோக்கியமாக வைத்துக் கொண்டோம் அப்படின்னாலே கால் பாதங்கள், கால்கள் எல்லாம் தடுமாறாமல் கால் பாதங்களையும் நம்ம வலுவாக வைத்துக்கொள்ள முடியும். அதுக்காக 60 வயதில் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள், அதனுடைய பயன்களை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். 60 வயதிலுமே கால் பாதங்களை பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு முதல்ல பால் மற்றும் தயிருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. இப்போ தினசரி பார்த்தீங்கன்னா நீங்கள் காலை மற்றும் மாலை வேளைகளில் 1 டம்ளர் பால் எடுத்துக்கலாம். தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் 1 டம்ளர் தயிர் எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் இயல்பாக பார்த்தீங்கன்னா உறைந்த நிலையில் காணப்படக்கூடிய தயிரை நீங்கள் அப்படியே எடுத்துக்கணும். அந்த தயிரை சூடுபடுத்தி சாப்பிட்றது, தினமும் தொடர்ந்து எல்லா நாட்களுமே தயிர் எடுத்துக்கிறது, அந்த பழக்கமெல்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான நண்பகலுக்கு முன்பான நேரங்களில் 1 டம்ளர் நீங்கள் தயிர் எடுத்துக்கிறது. அப்புறம் அன்றாடம் தொடர்ந்து தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் பால் எடுத்துக்கொள்ளும் போதெல்லாம் உங்களுடைய கால் பாதங்கள் வலிமையாக இருக்கும். இதுக்கான காரணம் என்னன்னா, நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த பால் தயிரில் கால்சியம் மற்றும் விட்டமின் டி இருக்கு. விட்டமின் டி என்ன பண்ணும் அப்படின்னா மற்ற அனைத்து ஊட்டச்சத்துக்களையுமே, அதாவது எலும்புகளை பலம் பெற வைக்க வேண்டிய ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி எலும்பு தேய்மானத்தை தடுக்கும், எலும்புகளை பலப்படுத்தும். அதனால தான் கால் பாதமும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அந்த பாதங்களை வலுப்பெற வைத்துக் கொள்வதற்கு கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம். கேழ்வரகு பார்த்தீங்கன்னா வாரத்தில் 3 முறை நீங்கள் கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாங்க. அதாவது வாரத்தில் 3 நாட்கள் கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றது அந்த கணக்கு. இந்த கேழ்வரகை நீங்கள் மாவு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம், கேழ்வரகு தோசை மாதிரி எடுத்துக்கலாம், கேழ்வரகு கஞ்சி, கேழ்வரகு புட்டு, கேழ்வரகு அடை அப்படின்னு கேழ்வரகை வச்சு நீங்கள் என்ன மாதிரி வகையான வேணாலுமே உணவுகளை சமைத்து எடுத்துக்கொள்ளலாம். ஏன் அப்படின்னா இது உங்களுக்கு தானியங்களிலேயே அதிக கால்சியம் கொண்டது கேழ்வரகு. ஸோ இது பாத எலும்புகளை குறிப்பாக உங்களுக்கு உறுதிப்படுத்துறதால பாதங்கள் வலிமை பெறும். அதனால தான் நீங்கள் கேழ்வரகை எந்த மாதிரி வகையில் வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸாக வேணால் நீங்கள் சமைத்து எடுத்துக்கலாம். குறிப்பாக அந்த எலும்புகளுக்கு, தசைகளுக்கு, நரம்புகளுக்கு வலிமை கொடுக்கும். பாத எலும்புகளை உறுதிப்படுத்தக்கூடிய தன்மை கேழ்வரகு இருக்கிறதால நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா அந்த கால் பாதங்களை வலுப்பெற வைத்துக் கொள்வதற்கு கீரை வகைகள், அதுக்கு நம்ம மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கணும். கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கீரை வகைகள், பச்சை இலை காய்கறிகள்லாம் தினந்தோறும் நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கணும். டெய்லி நம்ம காய்கறிகளை சேர்க்காம உணவுகளை சாப்பிடவே கூடாது. காலை மற்றும் மாலை வேளைகளில் காய்கறி வடி சாறு, வெஜிடபிள் சூப் சாப்பிடணும். தினமும் ஒரு காய்கறியை சமைத்து உணவுகளில், மதிய உணவுகளில் எடுத்துக்கொள்ளணும். அதே போல் கீரை வகைகளில் சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு கீரைகளை மாற்றி மாற்றி சாப்பிடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த வாரம் எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கிறோம்னா அடுத்த வாரம் முடக்கத்தான் கீரை, இது போல சுழற்சி அடிப்படையில் மாற்றி மாற்றி எடுத்துக்கணும். வாரத்தில் 3 அல்லது 4 முறை கூட, 3 அல்லது 4 நாட்கள் கூட உங்களுடைய உணவுகளில் கீரைகளை நீங்கள் எடுத்துக்கலாம். இதன் மூலமாக விட்டமின் கே மற்றும் மெக்னீசியம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் பொழுது இது எல்லாமே, இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே எலும்பு அடர்த்தியை உங்களுக்கு அதிகரிக்கும். அதை பார்த்தீங்கன்னா அந்த கால், எலும்பு, பாதம் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும்போது பேலன்ஸ் தடுமாறாமல் நீங்கள் இருப்பீங்க. ஸோ நீங்கள் கீரை வகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குங்க. சுழற்சி அடிப்படையில் நீங்கள் கீரைகளை மாற்றி மாற்றி சாப்பிடணும். ஸ்பெசிஃபிக்காக இந்த கீரைகளை மட்டுமே நீங்கள் சாப்பிடணும் கிடையாது, அனைத்து வகையான கீரைகளுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். நான்காவது பார்த்தீங்கன்னா அந்த கால் பாதங்களை 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வலுப்பெற வைத்துக் கொள்வதற்கு முட்டைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். தினமும் ஒரு அவித்த முட்டைகளை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியங்க. ஸோ அவித்த முட்டைகளை, அந்த மாதிரி வடிவங்களில் முட்டையை நம்ம எடுத்துக்கிறது ஆரோக்கியம். மாறாக நம்ம இந்த ஆம்லேட், ஆஃப் ஆயில் போன்ற வடிவங்களில் முட்டை எடுத்துக்கிறது, அப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயில் வறுத்து பொரித்து பொடிமாஸ் போன்ற வடிவங்களில் முட்டையை எடுத்துக்கிறது, பச்சை முட்டையை அப்படியே நம்ம உடச்சி எடுத்துக்கிறது, இது எதுவுமே நமக்கு நன்மை கிடையாது. நீங்கள் ஆவியில் வேக வைத்து அவித்த முட்டைகள் எடுத்துக்கோங்க. இந்த வேய்ச்ச முட்டைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நன்மைகள் கொடுக்கும். அதில் இருக்கக்கூடிய புரதம் உங்களுடைய தசைகளை உறுதிப்படுத்தும். அதனால் பாதங்களில் ஏற்படக்கூடிய தளர்வை தடுக்கலாம். குறிப்பாக அந்த முழங்கால் வலிக்குமே, அந்த முழங்கால் வலியை சரி பண்ணிவிட்டு முழங்கால் முழுவதற்குமே அது பார்த்தீங்கன்னா வலிமை கொடுக்கறதால கால் பாதங்களை இன்னும் உங்களுக்கு உறுதியாக வைக்கும். பேலன்ஸ்லாம் தடுமாறாமல் நீங்கள் அந்த 60 வயதிலுமே கால் பாதங்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு தினமும் 1 அல்லது 2 முட்டை நீங்கள் வேக வைத்து எடுத்துக்கொள்ளலாங்க. ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னா கால் பாதங்களை வலுப்பெற வைக்கிறதுக்கு மீன்கள் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மீன்கள் எடுத்தும் போது கூட
பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீன்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து நீங்கள் கொடுத்து எடுத்துக்கணும். வாரத்தில் 2 நாட்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மீன்கள் எடுத்துக்கலாங்க. ஏதாவது ஒரு சில நாட்களில் வாரத்தில் 2 தடவை நீங்கள் வந்து 2 நாட்கள் மீன் எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மீன்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அதிக எண்ணெயெல்லாம் சேர்க்காம அளவாக எண்ணெய் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனை இல்லாமல் அது உங்களுடைய கால் பாதங்களை உடல்களை ஆரோக்கியமாக பராமரிக்கும். அது பராமரிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் வந்து மீன்கள் இருக்குது. ஸோ இப்போ ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய மீன்கள் அப்படின்னா இந்த காணாங்கெழுத்து மீன், நெத்திலி மீன், மத்தி மீன், சூறை மீன், நன்னீர் மீன் இதெல்லாமே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சால்மன் மீன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா பாதங்களில் ஏற்படக்கூடிய வீக்கம் மற்றும் வலியை வந்து உங்களுக்கு சரி பண்ணிடும். ஸோ பாதங்களில் வீக்கம் மற்றும் வலிகள் ஏற்படாமல் முன்னாடியேவும் உங்களுக்கு தடுக்கிறதால நீங்கள் அந்த பாதங்களை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளலாம். அதுக்காக மீன்கள் எடுத்துக்கலாம். சின்ன சின்ன மீன்களுக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து கொடுங்க. 6வது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால் பாதங்களை வலிமை பெற வைத்துக் கொள்வதற்கு பாதாம், வால்நட்ஸ் போன்ற அந்த விதைகள் மற்றும் நட்ஸ் வகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். தினமும் 4-5 வகையான விதைகள் மற்றும் நட்ஸை வந்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்தே நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்தா இது மாதிரி எடுத்துக்கலாம். வால்நட்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த அக்ரூட் பருப்புகள், பூசணி விதைகள், அதுக்கப்புறம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆலி விதைகள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய விதைகள் மற்றும் நட்ஸ்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். 4 அல்லது 5 வகையான பிஸ்தா பருப்பு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விதைகள் மற்றும் நட்ஸ்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் விட்டமின் இ இருக்குது மற்றும் நல்ல கொலஸ்ட்ரால்ஸ் இருக்குது. ஸோ இந்த விட்டமின் இ நல்ல கொழுப்பு எல்லாமே உங்களுடைய நரம்புகளுக்கு வலுவூட்டும். இதனால் கால் பாதங்களில் என்னென்ன ஜாயிண்ட் நரம்புகள் இருக்கோ அதை எல்லாத்தையுமே நீங்கள் வலுப்படுத்திக்கிறதால பேலன்ஸ் தடுமாறாமல் உங்களால் நிற்க முடியும், நடக்க முடியும், ஒரு இடத்துக்கு போக முடியும். அதனால் அந்த கால் பாதங்களை வலிமை பெற வைத்துக்கொள்ளணும்னா விதைகள் மற்றும் நட்ஸுகளுக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலாம். 7வது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை, நிறைய பயிறு வகைகள் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஒரு கைப்பிடி அளவு கொண்டக்கடலையை வேக வைத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது இன்னும் உங்களுக்கு வந்து ஆரோக்கிய நன்மைகளை விரைவாகவே கொடுக்கும். அது கொண்டக்கடலை என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய தசைகளை வலுப்பெற வைக்கிறதுக்கு தேவையான தாவர வகை புரதம், புரோட்டீன்ஸ் வந்து அதில் அதிகமாக இருக்கு. ஸோ அது புரோட்டீன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு அந்த எலும்புகளை, கால் நரம்புகளை, தசைகளை வலுப்பெற வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதனால உங்களுடைய அந்த 60 வயதிலுமே கால்கள் வந்து பாதங்கள் வந்து குறிப்பாக வலிமையாக இருக்கும், முழங்கால் வலிமையாக இருக்கும், ஒட்டுமொத்த எலும்பு ஆரோக்கியமுமே உங்களுக்கு வந்து மேம்பட ஆரம்பிக்கும். 8வது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரஞ்சு, எலுமிச்சை போன்ற இந்த சிட்ரிக் அமிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்கள் இருந்து எடுத்துக்கொள்ளலாம். சிட்ரஸ் பழங்கள் வந்து உங்களுடைய இந்த கால் பாதங்களை 60 வயதிலுமே வலிமைப்படுத்தும். இதனால உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சிட்ரஸ் பழங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். தினமும் ஒரு பழம் அப்படின்ற வகைகளில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த விட்டமின் சி எல்லாமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் போது தசை நார்கள், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த தசை நார்கள் வந்து சேதமடையாமல் முன்னாடியே பாதுகாக்கப்படும் போது குறிப்பாக உங்களுக்கு அந்த 40 வயதுலேருந்து அந்த சிட்ரஸ் பழங்களை சேர்த்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அந்த தசை நார்கள் வந்து பலமாக தான் இருக்கும். சேதமடையாமல் இருக்கிறதால கால் பாதமெல்லாம் உங்களுக்கு வந்து வலிமையாக இருக்கும். இன்னும் குறிப்பாக நீங்கள் வயதானவர்களாக இருக்கும் பொழுதே உங்களுக்கு அந்த தசை நார்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, கால் பாதங்களை வலிமை பெற வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் இந்த ஆரஞ்சு, எலுமிச்சை போன்ற இந்த சிட்ரஸ் பழங்களை தினமும் ஒரு பழம் அப்படின்ற அந்த அளவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனிக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது. போதுமான அளவுக்கு நீங்கள் நீர் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளையும் எடுத்துக்கணும். தண்ணீர் குடிக்கிறது அந்த தசை பிடிப்புகளை உங்களுக்கு வந்து தவிர்க்கும். விட்டமின் டி பெறுவதற்கு அதிகாலை சூரிய ஒளி வந்து உங்களுடைய உடலில் படணும். அப்போ தான் நீங்கள் உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்தை உறிஞ்சி அது கால் பாதங்களை வலுப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். குறிப்பாக அந்த உடல் எடை குறைப்பில் நீங்கள் வந்து கவனம் செலுத்தணும். உணவில் வந்து உப்பை குறைக்கிறது, பாதங்களில் நீர் கோர்க்கிறது வந்து தவிர்க்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இதனால் அந்த உப்பு வந்து குறைக்கப்படும் பொழுது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. சர்க்கரை நோய் அல்லது சிறுநீரக பாதிப்பு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி உணவுகளில் சிலவற்றை நீங்கள் சேர்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய மருத்துவரிடம் ஆலோசனை பெறணும். மற்றபடி நீங்கள் நார்மலாக இதை எடுத்துக்கொள்ளலாம். இதை எடுத்துக்கொண்டு 60 வயதிலுமே கால் பாதங்களை வலிமை பெற வைத்துக் கொண்டு ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.